வெல்கம் டு அனிதா லைஃப் ஸ்டைல். பொதுவாக நமக்குலாம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்றது தான். அதுலேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர்னு ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணால் கூட பெரியவங்க கூட ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆனால் குழந்தைங்க சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹெல்த்தியாக சுண்டல், பாசி பயிறு இதெல்லாம் வேக வச்சு கொடுத்தா கூட சாப்பிடாம கண்டிப்பாக ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. சுண்டல், பாசி பயிறு இதெல்லாம் கொஞ்சம் கட்லெட் மாதிரியோ இல்லை ஸ்டஃபிங் உள்ளே பண்ணியோ கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு அவள்னால் கொஞ்சம் பிடிக்கும். அவள் கொழுக்கட்டை தான் பண்ணுறேன். அவள் கொழுக்கட்டையை கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். 1/4 கிலோ ரெட் அவலை எடுத்து நல்லா 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளித்து அதை 2 பக்கமும் பரட்டி விட்டு ஈரம் படுற மாதிரி வச்சாலே நல்லா ஊறிடும். 1/4 கப் வறுத்த கடலை 1-2 பொடி பண்ணி போட்டிருக்கேன். 1/4 கப் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். இது வெள்ளைப்பாகோ, கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அப்படியே இனிப்பு கொழுக்கட்டையாக கூட பிடிச்சிக்கலாம். நான் இப்போ கார கொழுக்கட்டைக்கு தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், 4 வரமிளகாயை பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தாளிச்சிட்டு அவுளில் சேர்த்துடலாம். கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா உருண்டையாக மசிச்சு பிடிச்சிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு உருண்டையாவோ இல்லை பிடி கொழுக்கட்டையாவோ நம்ம பிடிச்சிக்கலாம். அவுளில் ரொம்ப தண்ணி சேர்த்தா களி மாதிரியோ இல்லை நொசனோ இருந்திருக்கும். இப்போ கரெக்டான பதமாக இருக்குது. நிறைய கொழுக்கட்டை வந்துருச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் நைட்டு டின்னருக்கே இதை வச்சுக்கிட்டோம். எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும். எவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணாலுமே அவங்க சாப்பிட்றது 4 கொழுக்கட்டை தான். இதுவே நூடுல்ஸு, இந்த மாதிரி பாஸ்தா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொடுத்தா நல்லா உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக கோல்டு காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் நாளே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சரி வர்றதுக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போன்றதுக்காண்டி கருப்பட்டி பாகு தான் சேர்த்து இதில் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி கோல்டு காஃபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் தேவையான அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கணும். அது கூடவே ஐஸ் கட்டி சேர்த்தா நல்ல நுர பொங்கி வரும். அதனால் ஐஸ் க்யூப்பை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம திக்கான பால் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அப்போ தான் நல்லா நுர பொங்கி வரும். சுகர் சேர்த்துக்கிறதா இருந்தால் மிக்சர் ஜார்லேயே சுகர் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருப்பட்டி கோல்டு காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காண்டி கருப்பட்டி சிரப் தான் நான் மேலே சேர்த்துக்கிறேன். இது ரெடி பண்ணுறக்குள்ளேயும் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே வெறுமனேவும் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் சாஸ் இருக்குது. சரி ஆஃபரில் போடுறானேன்னு சமையலுக்கு தேவைப்படுமேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா வச்சு காலி பண்ணுறது தான் வேலை. அதனால தயிர், சால்ட்டு, சுகரு, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்து ஒயிட் சாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம். இதில் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஒயிட் சாஸ்ன்னு காட்டுறதுக்காண்டி சுகர் சேர்த்துருக்கேன். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவல் கொழுக்கட்டை, கருப்பட்டி கோல்டு காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.